Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Vivo Y20T இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ फ्रेंड्स பார்க்க போறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி Vivo என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. சோ வீடியோ இன்ட்ரஸ்டா இருக்கும், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி சோஷியல் மீடியா நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க ஸ்மார்ட் போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Vivo Y20T ஓட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தன ஒயிட் கலர்ல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் இருக்கு, அண்ட் சிம் எஜெக்டர் டூல் தந்திருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்கு, போனை ப்ரொடெக்ட் பண்ண டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸ்மார்ட் போன் எடுத்து நம்ம சைடுல வச்சிரோம். பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்கு அப்புறம் ஸ்மார்ட் போனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 18 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். கடைசியா பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள். எஸ் இது பாத்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி தான், டைப் சி கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் சைடுல வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோன்ல இருந்து ப்ரொடெக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பத்தி பார்த்துருவோம். இங்க டிசைன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, அண்ட் நல்ல லைட்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. டிசைன் பார்க்க கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. இங்க பில்ட் குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் பண்ண பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்தாங்க, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்தாங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோசி கார்டு போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மைக்ரோசி கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைனாக இருக்குது, எதுவுமே இல்லை ஃபோனோட மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆஃப் நாச் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.51 இன்ச்சஸ்க்கான HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே தராங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1600x720 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:09 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 89% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. ஸோ இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் எடுத்துகிட்டு வராங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க வந்து ஃபுல் HD ப்ளஸ் AMOLED கொடுத்துருக்கணும். பட் இங்கே வந்து HD ப்ளஸ் LCD தான் தராங்க. அண்ட் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது, ஹை ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துகிட்டு வரல. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க பெரிய விஷயமா டிஸ்பிளே எதுவுமே பண்ணல, நார்மல் டிஸ்பிளே தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை பற்றி உங்க கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 1.8 அப்பச்சரில் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. அப்படியே இந்த கேமரா சுற்றி LED ஃப்ளாஷ் இருக்குது. 13 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான பொக்கே கேமரா தராங்க. எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தரல, அதுக்கு பதிலாக பொக்கே கேமரா எடுத்துருந்துருக்காங்க. இங்கே அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்கணும், பட் இவங்க தரல. இதை பற்றி உங்க கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. இதை சார்ஜ் பண்ண 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 18 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்கா, அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா ஃபன் டச் OS 11.1 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 662க்கான ஒரு ப்ராசஸர் தராங்க. ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா Adreno 610க்கான ஒரு ஜிபியூ தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் மீடியம் கிராஃபிக்ஸில் கேம் ப்ளே பண்ணிக்கலாம், நார்மல் யூசேஜ்லாம் நல்லாவே இருக்கும், மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒருத்தலனே சொல்லலாம். இந்த ப்ரைஸுக்கு இவங்க வந்து ப்ராசஸர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கணும். பட் இவங்க வந்து நார்மல் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் தான் தராங்க. இந்த ஃபோனோட சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து 1.19 வாட் per kg தந்திருக்காங்க. பாடிக்கு பார்த்தீங்கன்னா 0.65 வாட் per kg தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 192.3 கிராம் வெயிட். இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். 6GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,490 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளிப்கார்ட், அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நான் கேட்டால் வேணாம் தான் சொல்லுவேன். இந்த ப்ரைஸுக்கு ஆன்லைன் செக்மெண்ட்டில் நல்ல ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருக்குது. ரெட்மி ரியல்மியில் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையான்னு, அண்ட் எத்தனை பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சோஷியல் மீடியா நீங்கள் இன்ஸ்டாலாம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்திர பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.